சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு ஒரு அருமையான சம்பவம். அதாவது எல்லோரும் சம்பவங்கிறத விட நடைமுறை. இப்போ ஒரு பிராமின், ஒரு செட்டியார், இப்படி அவங்கவுங்க இதுக்கு என்ன ரூல்ஸோ அதுபடி நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது நல்லதுங்கிறத விட நம்ம அடுத்த தலைமுறை, அதாவது நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அமாவாசைன்னா என்ன, பௌர்ணமினா இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக. இப்போ யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எந்தவித ஒரு இதுவும் கொண்டாடக்கூடாது, மலை ஏறக்கூடாதும்பாங்க. இதெல்லாம் உண்மை. எந்தவித ஃபங்க்ஷனும் கொண்டாடக்கூடாது. இது இதுக்கு மீறி நம்ம செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு பெரியவாட்ட ஒருத்தர் கேட்குறார். இதுக்கு மீறி செஞ்சால் நம்மளுக்கு அதே இது அப்படின்னு பாவத்தை தேடிக்கக்கூடாதுங்கிற ஒரு அருமையான கதையை சொல்கிறார். கதைங்கிறத விட இது முக்கிய ஒரு இது. ஒவ்வொருத்தரும் ஒரு 2 அம்மையார் தானம் கொடுக்குறா அரிசி. அந்த அரிசி கொடுக்குறப்ப போடுற குழந்த அப்படின்னு ஒரு அம்மையார் கொடுக்குறா. இன்னொரு அம்மையார் போடுறா குழந்த. அதே வேர்டு, அதே இதுதான், அதே குட்டி குழந்தைங்க தான். ஆனால் ஏன் ஒரு அம்மா நரகத்துலேயும் ஒரு அம்மா சொர்க்கத்தில் இருக்கா அப்படின்னா, அந்த அம்மா என்ன சொல்லி நினைக்கிறா மனதுக்குள்ளே, இந்த குழந்தை கையில் கொடுத்தா கொஞ்சம் தானம் கம்மியாகும், நான் அதனால் கொடுக்குறேன் அப்படிங்க. ஆனால் இந்த அம்மையார் அப்படி நினைக்கல. ஆக கொடுக்குற முறை ஒன்று தான், ஆனால் நினைக்கிற முறை வெவ்வேறு. ஆக அதனால தான் நரகம் சொர்க்கம். ஓகேவா? ஒன்றாச்சா? இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மையார் என்கிட்ட காக்கா தட்டிட்டு போகுது, ஏதோ ஒரு கெட்ட இதுவாக ஒரு சொப்பனம் வருது, இதுவாக வருது அப்படிங்கிறா பெரியவாட்ட. அதற்கு பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ இறந்தவர்களை நினைத்து கரெக்டாக நடக்கணும். ரூல்ஸ் ப்ரொசிஷன் என்ன எதுவோ அதுபடி நடக்கணும். ஓகேவா? அது ஒன்று. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம மகாபெரிவா அந்த அம்மையாருக்கு ஒரு இது சொல்கிறார். இந்த மாதிரி துர்மரணம் வீட்டில் நடக்கிறது, ஒரு தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, ஒரு ஏதோ ஒன்று நடக்கிறது, இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் இதுவை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறா. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா என்ன செய்யணும், ஒரு அவங்கவுங்க சுவாமி சேவிச்சுட்டு 1.25 ரூபா எடுத்து வச்சுட்டு ஒரு சுமங்கலிக்கு வச்சு கொடுத்துட்டு, ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கேட்ரிங் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைவேறாமல் இருக்குன்னா அதுக்கு என்ன தகும், எப்படி பண்ணலாம், எப்படி முதல்ல கம்மியாக வச்சு அப்புறம் இதை எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்து அதை ஓப்பன் பண்ணணும். ஒன்று. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனுபவம் பெரியவா சொல்கிறா. ஒரு பெரிய முனிவர் ஒரு தாசி வீட்டுக்கு கடந்து தான் அந்த முனிவர் தன்னோட மடத்துக்கு போகணும். அதற்காண்டி அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அந்த அம்மையார் வீட்டுக்கே போய், அந்த தாசி வீட்டுக்கே போய் ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் திட்டிகிட்டு வந்துட்டாராம். அப்போ அந்த சொல் தாங்க முடியாமல் அந்த அம்மையார் பெருமாளை வேண்டி, நான் சூழ்நிலையில் இப்படி ஆயிட்டேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட அவ்வளோ அழுகிறாளாம். அழுது அந்த ஒரு கண்ணீர், அந்த இது தான் சூசைட் பண்ணிக்கல, எதுவும் பண்ணிக்கல, ஆனால் இறந்துட்டா. ஆனால் அந்த அம்மையாருக்கு சொர்க்கம் திறந்திருந்ததாம். ஆனால் இந்த முனிவருக்கு நரகம் இருந்ததாம், பாவமூட்டையாக சேர்ந்திருந்ததாம். ஆக புக்கை எடுத்து படித்தவனெல்லாம் படிப்பாளி கிடையாது, வேலை செய்கிறவனெல்லாம் அதாவது உழைப்பாளி கிடையாது. நடிக்கக்கூடாது, கடவுள்கிட்ட நம்ம நடிக்கக்கூடாது. என்ன ரூல்ஸ் இதுவோ அதுபடி தான் நம்ம நடந்துக்கணும் கண்டிப்பாக. ஆக ஒரு கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ கண்டிப்பாக. இந்த முனிவர் அந்த பெண்மணியை சபிக்காமல் இருந்து, திட்டாமல் இருந்து அவளை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், இல்லை ஓரமாக ஒதுங்கி போயிருக்கலாம், இல்லை அந்த மடத்தை விட்டு தனி வேற ஒரு மடம் வச்சுருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மையாரை திட்டி அந்த அம்மையார் சொர்க்கத்துக்கு போயிருக்கா. அந்த முனிவர் பாவம் மூட்டையாக இருந்ததாம். ஒவ்வொரு நாளும் திட்ட ஒரு இது. அந்த முனிவருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி இவ்வளோ மூட்டை சேர்ந்து மூட்டையாக இருந்ததாம். ஆக நம்ம கர்ம வினை சேர்ந்துட்டே இருக்குமா. ஆக நம்ம கர்ம வினையை தணிக்கணும்னா ஒரு ஆன்மீக அதாவது இயக்கத்தில் போகணும். நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாவது தர்மம் பண்ணணும்.
சகிப்புத்தன்மை நிறைய வேணும். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறப்ப சகிப்புத்தன்மை நிறைய இருந்தது. பொறுமை ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நற்பவி அப்படின்னு சொல்லலாம், இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றின்னு சொல்லலாம், இல்லை நாராயணான்னு சொல்லலாம், இல்லை குருவே சரணம்னு சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச மந்திரத்தை ஏதோ ஒன்று உச்சரிச்சுட்டே வந்தோம்னா அந்த கடாட்சம், அதாவது பெருமாளோட கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக